A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கூறினார். காரைக்கால் அருகே அரசலாறு பாலத்தின் கீழ் தலையில் பலத்த காயத்துடன் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனையில் ரெஸ்டோ பார்களை மூடிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். காரைக்கால் திருப்பட்டணத்தில் வண்டல் மண் திருட்டை தடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் பாசன வாய்க்காலில் வண்டல் மண் திருடப்படுவதாக கூறி திருப்பட்டினம் விவசாய சங்கங்கள் மற்றும் பாசனதாரர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பட்டினம் பிணைத்தண்ணி வாய்க்காலில் பட்டப்பகலில் வண்டல் மண் திருட்டு நடைபெறுவதாகவும் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் பாசன வசதிகளை பாதிக்கும் முறைகேடுகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்கத்தினர், பாசனதாரர்கள் சங்கத்தினர் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். காரைக்கால் அருகே அரசலாறு பாலத்தின் கீழ் தலையில் பலத்த காயத்துடன் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறு அடுத்த அத்திப்படுகையைச் சேர்ந்த செந்தில், புதுத்துறையைச் சேர்ந்த மனோகர் நெருங்கிய நண்பர்கள் என கூறப்படுகிறது. இந்நிலையில் விழுப்புரம் நாகை புதிய 4 வழி சாலையில் உள்ள அரசலாறு பாலத்தின் கீழ் ஒருவர் இரத்த காயங்களுடன் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது இருசக்கர வாகனம் ஒன்று கீழே விழுந்து கிடந்ததுடன் அருகில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்தார். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் பல்வேறு பகுதிகளில் இரத்த கரைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே அதே பகுதியில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட மனோகர் காரைக்கால் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். விசாரணையில் உயிரிழந்தவர் செந்தில் என்பதும் சிகிச்சை பெற்று வருபவர் மனோகர் என்பதும் தெரியவந்தது. செந்தில் கடந்த 2 நாட்களாக வீட்டுக்கு செல்லாமல் வெளியே தங்கியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சம்பவம் விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற வகையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மனோகர் தற்பொழுது மயக்க நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் சுய நினைவுக்கு வந்த பின்னர் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் சம்பவத்தின் முழு பின்னணி தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். காலாப்பட்டில் 63.88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சிப் பணிகளை தொகுதி எம்எல்ஏ செந்தில் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பெரிய காலாப்பட்டு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர் விடுதி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் 63.88 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி நிர்வாக கட்டிடம் முதல் விடுதி வரை 570 மீட்டர் நீளத்திற்கு 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி துவங்கியது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்ற ரமேஷ் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் 15.88 லட்சம் ரூபாய் மதிப்பில் கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள், சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதியில் 7.50 லட்சத்தில் மழைநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தொகுதி எம்எல்ஏ துவக்கி வைப்பு. மழைக்காலத்தில் உருளையன்பேட்டை தொகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்கவும், பொதுமக்கள் மற்றும் அவர்களின் உடைமைகளை பாதுகாக்கவும் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொகுதி எம்எல்ஏ நேரு கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து உருளையன்பேட்டை தொகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்காலான ஐயனார் கோவில் பிரதான வாய்க்காலை 7,50,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணி துவங்கியது. திருவள்ளுவர் சாலை அருகே நடந்த இந்த நிகழ்வில் எம்எல்ஏ நேரு கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். திருவள்ளுவர் சாலை அருந்ததி நகர், முத்தாலம்மன் கோவில் முதல் இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் வரையிலான வாய்க்கால்கள் தூர்வாரப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேசன் உட்பட அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் பங்கு பெற்றனர். அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்பொழுது,
புதுவையில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து பல்வேறு புகார்களை வாட்ஸ்அப், சமூக வலைதளம் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் வெளியிட்டு வருகின்றனர். இதன் மூலம் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது, மிரட்டுவது போன்ற நடவடிக்கைகள் நடந்து வருவதாக புகார்கள் வந்துள்ளன. மேலும் ஒரு அரசு அதிகாரி தவறு செய்திருந்தால் அதற்கான சட்டப்பூர்வமான நடைமுறைகள் உள்ளது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகளை ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவதோ, மிரட்டுவதோ, அச்சுறுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று குற்றம் சாட்டினார். அரசு அதிகாரிகள் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லது அவர்களிடம் ஏதேனும் தவறு இருந்தாலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவோ, சட்டத்துக்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என்று கூறிய அவர், சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து முதலமைச்சரும் கவர்னரும் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற செயல்களால் பாதிக்கப்படும் அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் விடுதிகளில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடுபோன சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், தந்திராயன்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் தங்கி செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளில் புகுந்த மர்ம நபர் அங்கு தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளின் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 விலை உயர்ந்த செல்போன்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. அதில் மர்ம நபரின் முகம் தெளிவாக பதிவாகியுள்ள போதிலும் இதுவரை அவரை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. இதுபோல் கடந்த ஜூன் மாதம் தந்திராயன்குப்பத்தில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த திருக்கோவிலூரை சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் 6 செல்போன்கள் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருடப்பட்டது. அந்த சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளி இதனால் வரை சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 2 சம்பவங்களிலுமே சேர்த்து சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருடப்பட்டுள்ளதால் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெறும் செல்போன் திருட்டு சம்பவங்களால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. திருப்புவனையில் ரெஸ்டோ பார்களை மூடிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்புவனை தொகுதியில் குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் கோவில்களுக்கு அருகே செயல்பட்டு வரும் ரெஸ்டோ பார்களை மூடிட வலியுறுத்தி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்புவனை பேருந்து நிறுத்தம் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கோவில்கள் அருகிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியிலும் ரெஸ்டோ பார்கள் செயல்படுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். குறிப்பாக பேருந்து நிலையம் அருகே செயல்படும் ரெஸ்டோ பாரால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் ஏகாம்பரம் கண்டன உரை நிகழ்த்தினார். நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, கல்பனா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாத நகரில் உள்ள ராணி என்பவர் நீரழிவு நோயினால் பெரும் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடத்தில் உதவி நாடினார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைத்து செல்லப்பட்டு மருத்துவக் குழு மூலமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. பின்பு அவர் தினமும் வீட்டிலிருந்து மருத்துவமனை சென்று வர ஆம்புலன்ஸ் வசதியும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சார்பாக செய்யப்பட்டது. பின்பு அவரை தினம் செவிலியர் வீட்டிற்கே சென்று அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மருந்து வைத்து கட்டுக்கட்டி வந்தனர். தற்பொழுது ஹெல்பேஜ் இந்தியாவுடன் இணைந்து காமராஜர் நகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு இலவச வீடு தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக தினமும் மருத்துவர்கள் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவருக்கு சுகர் மற்றும் பிபி உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து அவர் பூரண குணமடைய மருத்துவ உதவிகள் முழுவதும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆதார் மையத்தில் லஞ்சம் கேட்டதாக புகார், பெண் செவிலியர் வாக்குவாதம், வைரலாகும் வீடியோ. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ஆதார் மையத்தில் ஆதார் அட்டையில் இடம்பெற்றுள்ள பாண்டிச்சேரி என்ற பெயரை புதுச்சேரி என மாற்றம் செய்ய பெண் செவிலியரிடம் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்த அவரிடம் தேவையற்ற ஆவணங்களை கேட்டு அலைக்கழித்ததாகவும் கூறப்படுகிறது.
பம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை செவிலியர் மஞ்சு ஏஎஃப்டி மில் சாலையில் செயல்பட்டு வரும் ஆதார் மையத்திற்கு பலமுறை சென்றதாக கூறப்படுகிறது. பெயர் மாற்றத்துக்காக பல்வேறு ஆவணங்கள் கேட்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட தொகையை செலுத்தினால் விரைவாக மாற்றம் செய்து தருவதாக ஊழியர் ஒருவர் கூறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி என குறிப்பிடப்பட்ட மின்சார கட்டண பில் உள்ளிட்ட ஆவணங்களை மஞ்சு கொண்டு சென்றபோதும் மீண்டும் மீண்டும் ஆவணங்களை கேட்டு அலைகழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மஞ்சு ஆதார் மைய ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்காலில் 50,000 சதுர அடியில் டைல்ஸ் ஷோரூம் திறப்பு விழா. காரைக்காலில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் ராஜஸ்தானி டைல்ஸ் நிறுவனம் சார்பில் 50,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான புதிய டைல்ஸ் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஷோரூமில் முன்னணி நிறுவனங்களின் பல்வேறு வண்ணங்கள், வடிவங்கள் மற்றும் டிசைன்களில் டைல்ஸ் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வீடு மற்றும் வணிக வளாகங்களில் டைல்ஸ் பயன்படுத்தப்படும் விதத்தை அறியும் வகையில் ஹால், படுக்கை அறை, சமையல் அறை, குளியலறை உள்ளிட்ட பகுதிகள் மாதிரி வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ராஜஸ்தானி மார்பிள்ஸ் நிர்வாக இயக்குநர் குமார் உள்ளிட்ட முன்னணி டைல்ஸ் நிறுவனங்களின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். சுயதொழில் துவங்க விரும்பும் இளைஞர்களுக்கு அரிய வாய்ப்பு. புதுவையில் 20வது ஃபார்மா லேப் கெம் எக்ஸ்போ. சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் 20வது ஃபார்மா லேப் கெம் எக்ஸ்போ கண்காட்சி வருகின்ற 22ஆம் தேதி துவங்க உள்ளது. இதுகுறித்து எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜீவ்குமார் சுக்லா, நிறுவனத்தின் பிரதிநிதி அஜித்குமார் சுக்லா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ரவி அண்ணாமலை உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஃபார்மா கெமிக்கல்ஸ், பார்மாஸ்டிக்கல் மிஷினரி, லெபார்டரி எக்யூப்மெண்ட், அனலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், கிளாஸ்வேர் மற்றும் லெபார்டரி கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 100 நிறுவனங்கள் இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளதாகவும், புதுச்சேரி, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் 3000 பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். குறிப்பாக சுயதொழில் துவங்க விரும்பும் இளைஞர்களுக்கு இந்த கண்காட்சி மிகப்பெரிய வாய்ப்பு. மேலும் ஃபார்மா மற்றும் லெபார்டரி துறையில் தொழில் துவங்க தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், ரசாயனங்கள் உள்ளிட்டவற்றை ஒரே இடத்தில் பார்வையிட்டு அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடி தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும். மேலும் புதிதாக தொழில் துவங்க விரும்பும் இளைஞர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே சிறு தொழில் செய்து வருபவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த கண்காட்சி உதவியாக இருக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை துவங்க விரும்புவோருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான தகவல்கள் இங்கே கிடைக்கும். பொதுவாக ஃபார்மா மற்றும் லெபார்டரி துறை சார்ந்து இதுபோன்ற பெரிய அளவிலான கண்காட்சிகள் மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களிலே நடைபெறும். ஆனால் தற்பொழுது புதுச்சேரியில் தேசிய அளவிலான நிறுவனங்கள் பங்கேற்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுவது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. மற்றும் லாகு, உடயாக் பாரதி, புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் புதிய தொழில்கள் உருவாகவும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கவும் இதுபோன்ற தொழில் கண்காட்சிகள் உதவும். எனவே புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள், தொழில் முனைவோர், சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் துவங்க ஆர்வமுள்ள அனைவரும் இந்த கண்காட்சியில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். கண்காட்சி 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு துவங்குகிறது. புதுச்சேரி மரப்பாலம் அருகே உள்ள சுகன்யா கன்வென்ஷன் ஹாலில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கண்காட்சி நடைபெறவுள்ளது. கண்காட்சியின் துவக்க விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜீவ், முன்னாள் அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஓட்டலில் நடைபெற்று வருகிறது. இதில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமை தாங்கினார். திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் பேசிய சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன்,
நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டும் என்றும், புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளது என்றும், உறுப்பினர்கள் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும், கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பூஜ்ய நேரத்தை முக்கியமான மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சினைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறிய அவர், மேலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், நிர்வாகம், நீதித்துறை, சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். குடிநீர் பிரச்சினை குறித்து ஆலோசனை, எம்எல்ஏக்கள் இடையே கடும் வாக்குவாதம். புதுச்சேரியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அனைத்துக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு தொகுதிகளில் குடிநீரில் உப்புத்தன்மை, தரமற்ற குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கிராமப்புறங்களில் இருந்து ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நகரப் பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு வருவது குறித்து நேரு எம்எல்ஏ தெரிவித்த கருத்திற்கு செந்தில்குமார் எம்எல்ஏ எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. ஒரு கட்டத்தில் நேரு எம்எல்ஏ கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியதால் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து பேசிய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், புதுச்சேரியில் சுமார் 7 தொகுதிகளில் குடிநீர் பிரச்சினை உள்ளது என்றும், அவற்றை கண்டறிந்து உடனடியாக தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பொம்மையார்பாளையம் பகுதியில் நேற்றைய முன்தினம் இரவு பாட்டு கச்சேரி நடைபெற்றது. நள்ளிரவில் கச்சேரி முடிந்து வீட்டுக்கு சென்ற பெண்ணை வாலிபர் ஒருவர் பின்தொடர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பெண்ணிடம் ஓட்டல் ஏதேனும் உள்ளதா என கேட்டு பேச்சு கொடுத்த அவர் திடீரென பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கூச்சலிட்ட நிலையில் அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்நிலையில் நேற்று காலை பொம்மையார்பாளையம் பகுதியில் நடந்து சென்ற அந்த வாலிபரை பொதுமக்கள் அடையாளம் கண்டுபிடித்தனர். பின்னர் அவரை தாக்கி கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பாலகுமாரன் என்பது தெரியவந்தது. அவரிடம் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ 100 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல், 3 வாலிபர்கள் கைது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே உள்ள தென்னந்தோப்பில் இரவு நேரங்களில் அதிக அளவில் வாலிபர்கள் இருசக்கர வாகனங்களில் வந்து செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் ரகசியமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அவர்களை அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் கோட்டக்குப்பம் காஜியார் தெருவை சேர்ந்த மர்ஜுத், இந்திரா நகர் ஜின்னா தெருவை சேர்ந்த யூசுப் அலி, ரஹமத் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜஃப்ருல்லா என்ற அனாஸ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் கோட்டக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 3 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்டோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியினையும் போட்டிகளையும் மகளிரணி சார்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கூறினார். காரைக்கால் அருகே அரசலாறு பாலத்தின் கீழ் தலையில் பலத்த காயத்துடன் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனையில் ரெஸ்டோ பார்களை மூடிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம்.
இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.